இப்போ வேர்ப் சம்மந்தமாக இன்னொரு எக்ஸசைஸை நாங்கள் நிஞ்ச பார்ப்போம். fill in the each blank with the correct form of the verb given within the bracketsல வந்து சரியான verb வந்து வினைச்சொல்லை வந்து போடட்டாம். பிரசாந்த் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இன் முல்லைத்தீவு டிவிஷனல் செக்ரட்டரிஸ்ட். he dash work bracketக்கு வந்து workன்னு போட்டிருக்கு in the office from 8 o'clock in the morning for 8 o'clock in the morning to 4 o'clock in the afternoon. அப்போ இது ஒரு ரெகுலரான ஆக்டிவிட்டி. என்ன பிரசாந்த் என்ற ரெகுலரான ஆக்டிவிட்டி 8 மணிக்கு மார்னிங் வந்து 4 மணிக்கு போகிற மாதிரி. அப்போ பிரசாந்த் என்ற ரெகுலர் ஆக்டிவிட்டி என்றபடியாக இதில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து இங்கே வந்துருக்குது. அதால் வந்து ஹீ ஒர்க்ஸ் எஸ் சேர்க்கிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் ஹீ அண்டா அந்த ஆக்சிலரி இல்லாமல் தூக்கினா எஸ் வந்து சேரும் தானாக. அப்போ ஹீ ஒர்க்ஸ். பிரசாந்த் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இன் முல்லைத்தீவு டிவிஷனல் செக்ரட்டரிஸ்ட். ஹீ ஒர்க்ஸ் இன் தி ஆஃபீஸ் ஃப்ரம் 8 o'clock in the morning to 4 o'clock in the afternoon. ஓகே. லாஸ்ட் ஃப்ரைடே போன வெள்ளிக்கிழமை. அப்போ at 5 இது ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. பாஸ்ட் நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. லாஸ்ட் ஃப்ரைடே at 5 o'clock he dash leave the office. லீவ் அண்டா போகிறது, அந்த இடத்த விட்டு போகிறது, அந்த மாதிரி அர்த்தம். லாஸ்ட் ஃப்ரைடே at 5 o'clock he bracketed leave போட்டிருக்கு டேஷ் லீவ் தி ஆஃபீஸ் அண்ட் கோட் ஆன் அ பஸ். ஆஃபீஸை விட்டு போய் அந்த கமா போட்டிருக்கு. இங்கே கமா போட்டிருக்குது, அப்படியே பார்த்து தெரியும். இது வந்து இங்கே கமா போட்டிருக்கு. இங்கே கமா போட்டிருக்கு. அப்போ டேஷ் தி ஆஃபீஸ் முதலாவது வந்து ஆஃபீஸை விட்டு போனேன்னா, மற்றது ஆஃபீஸை விட்டு போன பிறகு leave the office and go to a bus dash bracketக்கு go home. அப்போ இதில் என்ன வரும்? இதில் ரெண்டாவதுல வந்து என்ன? அப்போ இந்த டேஷில் வந்து என்ன வரும்? ரெண்டாவது டேஷில் வந்து leave the office. அப்போ இது நடந்து முடிஞ்ச நிகழ்வு. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே அப்புறம் நடந்து முடிஞ்ச நிகழ்வு கண்டபடியா லீவ் லெஃப்ட் பாஸ்ட் டென்ஸ் வந்து லெஃப்ட். அதால் வந்து லெஃப்ட் இங்கே வருது. ஹி லெஃப்ட் தி ஆஃபீஸ் அண்ட் கோட் ஆன் அ பஸ். லெஃப்ட் தி ஆஃபீஸ் முதலாவது ஆஃபீஸை விட்டு போன பிறகு பேருந்து என்ன செய்கிறாரு? கோட் ஆன் அ பஸ் எடுத்து வந்து அண்ட் கோ ஹோம். ப்ரெக்கெட்டை வந்து கோ போட்டிருக்கு. இந்த டேஷில் நாங்கள் சரியான இப்போ போடணும். கோ ஹோம் ஆனால் வீட்டுக்கும் போகிறேன். அப்போ இதில் என்ன வரும்? கோட் ஆன் அ பஸ். 3 நிகழ்வு இருக்குது. முதல்ல ஆஃபீஸை விட்டு போகிறது, முதலாவது ஆஃபீஸை விட்டு போகிறது, மற்றது பஸ் எடுக்கிறது, மற்றது வீட்டுக்கு போகிறது. 3 நிகழ்வு இருக்கிறபடியால் இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இங்கே பார்த்தோம்னா இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அப்போ கடைசியாக அந்த சென்டென்ஸை வந்து முடிக்க நாங்கள் அன் போட்டு முடிக்கிறாங்க. இப்போ வென் தான் போடணுமாண்டா பிள்ளை, வென் போட்டால் தப்பில்லை, ஏன்னா ஃபுல் ஸ்டாப் இருக்குது. இங்கே வந்து கவனிக்கணும், ஃபுல் ஸ்டாப் இருக்குது, இறுதி இந்த வாக்கியம் முடியுது. அப்படியாண்டா கடைசியாக போடைக்க வந்து வென்ட் ஹோம் போடுறது பதில் அன் வென்ட் ஹோம்னு போடுவோம். ஏன்னா அந்த வாக்கியம் வந்து முடியுது, அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிகிறபடியாக அண்ட் வென்ட் ஹோம்னு போடணும். அப்படி இருந்தால் தான் இந்த வாக்கியம் சரி. வென்ட் போட்டாலும் அண்ட் வென்ட் ஹோம் எழுதுவது என்ன செய்யலாமான்னா, இந்த பஸ் என்னத்துக்காண்டி எடுக்கிறார், இல்லை வேற ஒன்று வேப்பும் போடலாம். இந்த பஸ் என்னத்துக்காண்டி எடுக்கிறார்? வீட்டை போகிறதுக்கு. அப்போ அவற்றை நோக்கம் என்னது? பர்பஸ். அவற்றை நோக்கம் என்னது? கோல். அது கோல் மெத்தட். அவற்றை நோக்கம் வந்து என்ன? வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ நாங்கள் எழுத டு கோ ஹோம்னு போடலாம். ஹோமுக்கு முன்னாடி டூ வராது, டு கோ ஹோம் வீட்டுக்கு போகிறதுக்கு. ப்ரெசண்டில் போடணும் மாட்டோம், நாங்கள் டு கோ ஹோம் ரெண்டு போடணும். 2 மாதிரி போடலாம். அல்லது ஒன்று அண்ட் வென்ட் ஹோம்னு போடலாம், இல்லை டு கோ ஹோம்னு போடலாம். ஓகே. அடுத்து 4வது டேஷ் ப்ரெக்கெட்டுக்கு வந்து ஃபைண்ட் என்று போட்டிருக்கு. ஃபைண்ட் அ வேக்கன்ட் சீட். வேக்கன்ட் காலியான பஸ்ஸில் போயிட்டேன், பார்க்க ஏதாவது
தான் இருக்கிறது வந்து கதிரை இருக்கான்னு சொல்லி பஸ்ஸில் போய் வேகன்சி இங்கே காமா ஓட்ரு காமா ஹி செட் டவுன் பிஹைண்ட் தி பஸ் டிரைவர். அப்போ ரெண்டு விஷயமே இருக்கணும். முதல்ல சீட்டை கண்டுபிடிக்கிட்டு இப்போ வந்து என்னது ஹி செட் டவுன் இப்போ சீட்டை கண்டுபிடிச்ச பிறகு பஸ் டிரைவருக்கு பின்னால் இருக்கிறேன். அதுதான ஒரு வேகன்ட் சீட்டாக இருக்குது. சரி, இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது இல்லை. முதலாவது இந்த இப்போ நாங்கள் ஃபைண்ட் வேகன்ட் சீட், அதாவது ஃபைண்ட் இப்போ இது வந்து நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. இது நடந்து முடிஞ்சு என்ன, இதோட பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. அப்போ இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த அந்த சீட்டை வந்து என்ன மாதிரி விவரிக்கிறாங்க. அந்த சீட் வந்து இப்போ நான் இந்த வேக்கன்ட் சீட்டை முதலாவது கண்டுபிடிச்சேன். முதலாவது சீட்டை கண்டுபிடிக்க ஒரு நோக்கம். இப்போ இந்த சீட் வந்து எங்கே இருக்குது, பஸ் டிரைவருக்கு பின்னால் அந்த சீட்டில் வந்து இருக்கிறேன். அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. அதால் வந்து முதலாவது சீட்டை கண்டுபிடிக்கிறதா விட்டு முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ அதால் வந்து நாங்கள் ஃபவுண்டுன்னு சொல்லாமல் ஹேவிங் ஃபவுண்டுன்னு சொல்ல மேப்பில் தான் ஹேவிங் ஃபவுண்ட் அ வேக்கன்ட் சீட் டேஷ் ஃபைண்ட் அ வேக்கன்ட் சீட் ஹி செட் டவுன் பிஹைண்ட் தி பஸ் டிரைவர். அப்போ இதில் வந்து ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. முதலாவது சீட்டை கண்டுபிடிக்கணும், முதலாவது சீட்டை கண்டுபிடிச்சி தான் இப்போ இந்த இருக்கணும். அப்போ ரெண்டு ஆக்ஷன் சொல்லியிருக்கபடி ஹேவிங் ஃபவுண்டுன்னு வரணும். இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். இது என்னத்துக்கு யூசேஜ் பண்ணுறது? The perfect participle is often used to show the sequence of actions. தொடரான ஆக்ஷன்கள் வந்து இதுக்கு இந்த perfect participle வந்து பாவிக்கிறோம். Indicating that one action is completed before another action begins. It is particularly common in participle phrases which are used to provide background information or describe cretins. அப்போ முதலாவது எக்ஸாம்பிளுக்கு ஹேவிங் ஈட்டன் லஞ்ச் தே வெண்ட் ஃபார் அ வாக். இதில் வந்து தே ஈட் லஞ்ச் அண்ட் தென் தே வெண்ட் ஃபார் அ வாக். முதலாவது வந்து சாப்பிட்றதான் முதலாவது. இப்போ இந்த அடுத்தது வந்து நடக்கிறது. அப்போ முதலாவது இப்போ அதுதான் சொல்லி இன் திஸ் எக்ஸாம்பிள் தி பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஹேவிங் ப்ளஸ் பாஸ் பார்ட்டிசிபிள் ஷோஸ் தட் தி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் was completed before the second action happened. அப்போ முதலாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆனப்போ தான் அடுத்த ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நாங்கள் என்ன டென்ஸ் வாங்கினோம், பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் வாங்கிக்கிறோம். ஹேவிங் ப்ளஸ் பாஸ் பார்ட்டிசிபிள் வந்து வாங்கிக்கிறோம். அதுதான் அப்போ ஹேவிங் ஃபவுண்ட் எ வேக்கன்ட் சீட் ஹி செட் டவுன் பிஹைண்ட் தி பஸ் டிரைவர். அதுதான் சரியான ஃபார்ம். Suddenly the bus driver began to lean forward. முன்னோக்கி விழுந்தாராம். சடன்லி வந்து இந்த பஸ் டிரைவர் வந்து முன்னோக்கி விழுந்தாராம். His head was almost touching the steering. அந்த ஸ்டீரிங்கில் வந்து அவர்கிட்ட ஹெட் வந்து டச் பண்ணி கொண்டு இருக்கலாம். பிரசாந்த் immediately jumped up jumped up and told the passenger. jumped up பண்ண டக்குன்னு jumped up பண்ண ஒரு phrase. jumped up பண்ணுறது ஒரு phrase. அதாவது எழுந்து நிற்கிறது, சடாண்டு உடனே எழுந்து நிற்க. immediately jumped up and told the passenger. பயணிக்கு சொன்னார் sitting next to him. அவர் பின்னாடி இருக்கிற அவர் பக்கத்தில் இருக்கிற பயணிக்கு வந்து சொன்னாராம் dash keep my bag. அதாவது கீப் தான் இதில் வந்து jumped up அது ஒரு phrase. and told the passenger sitting next to him dash keep my bag. இதில் வந்து என்ன வரும், கீப் பண்ணு மட்டும்தான் வரும். காரணம் என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வரும். காரணம் என்னடா, அவர் வந்து பொலைட்டாக வந்து கேட்குறாரு, இந்த பேக் ஒழுக்கா கொஞ்சம் வச்சுருப்பீங்களா. இப்போ பொலைட்டான விஷயங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குற விஷயம் கமான், அதுகளுக்கு வந்து கமான் அந்த கட்டளை பிறப்பிடு இதுகளுக்கு வந்தெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். அப்படியே அந்த வேர்ப்புல ஒரு மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி தான் வரும், கீப் பண்ணே வரும். காரணம் இது என்னென்னா, இது ஒரு பொலைட்டாக கேட்குறாரு, அந்த பேக் கொஞ்சம் வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் தான் பாய்ப்போம். வேர்ப்பில் ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படியே வரும், கீப் பண்ணே மட்டும் வரும். கீப் மை பேக் ப்ளீஸ். ஐ டேஷ் சி என்ன பிரேக்கெட்டுக்கு போட்டுருக்கு, சி வாட் இஸ் ஹேப்பனிங். இதுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வரும். காரணம் என்னென்னா, அவர் வந்து அந்த டைமில் வந்து அவர் வந்து ரியலைஸ் பண்ணாது என்ன நடக்கிறதுக்கு பார்த்துட்டு ஒரு சென்ஸ், அது உணர்ச்சி. அந்த உணர்ச்சிகளுக்கு வந்து பொதுவாக நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை இங்கே பாவிக்கிறோம். அது வந்து இந்த இந்த கதையில் வந்து இந்த என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் இப்போ என்னென்னா, இப்போ
இந்த கதையில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவர் வந்து ப்ரெசண்டில் அவர் வந்து யோசிக்கிறப்படி எங்களையும் கூட ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வர இந்த கதையில் வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் அங்கால என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். அப்போ நாங்கள் இந்த டைமில் வந்து இந்த உணர்ச்சியை அவர் உணர்ந்த அந்த உணர்வை எங்களுக்கும் கொண்டு வரதுக்கு வந்து இந்த கதையில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் தான் இங்கே பாதிக்கிறோம். பொதுவாக நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் உணர்ச்சிகள், அந்த உணர்வுகளை வந்து நாங்களும் உணர்வோனும் வந்து அது இமேஜின் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் தான் இங்கே பாவிக்கிறோம். ஐ சி வாட் இஸ் ஹேப்பனிங் ஐ சி. அப்போ அந்த உணர்வை வந்து எங்களுக்கு கொண்டு வரதுக்கு வந்து கதையாசிரியர் வந்து என்ன செய்கிறார், அந்த உணர்வை எங்களுக்கு கொண்டு வரதுக்கான சிம்பிள் ப்ரெசன்ட் தான் இங்கே உணர்வுகளுக்கு என்றாலே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் இங்கே பாவிப்போம். அதாவது வந்து ஐ சி வாட் இஸ் ஹேப்பனிங். அடுத்து வந்து அங்காலப்போ ஹி ஷுக் தி டிரைவர் அண்ட் ஆஸ்ட் பை. ஷுக் கண்டா கொடுக்குறதான் ஷேக் ஷுக் ஷேக்கன் அப்படின்னு சொல்லணும். ஷுக் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஹி ஷுக் த டிரைவர் அண்ட் ஆஸ்ட் வை பட் டேஷ் ப்ரெக்கெட்டில் வந்து பி த ப்ராப்ளம். அப்போ இதில் என்ன வேணும், பி வந்து போட்டோம் பி ஃபார்ம் வேணும், வேர்ப் தான் இதுகளில் போட்டுக்கொண்டு வேணும். அப்போ இது பி ஃபார்ம். அப்போ இதில் என்ன வேணும், அப்போ என்ன வேணும், இதில் வந்து பாஸ்ட் என்ன, இது ஒரு பாஸ்ட் தானே, இது பாஸ்ட் தானே ஷேக் ஷூ. அப்போ பாஸ்ட் டென்ஸ்லாம் இது போகுது. அப்போ இஞ்சாலையுமே என்ன பாஸ்ட் தானே வரணும். இஞ்சி ஷேக் வந்து ஷுக், ஷேக் ஷுக் ஷேக்கிங், ஷுக் வந்து பாஸ்ட். அப்போ அங்காலையும் பாஸ்ட்லாம் வரும். அப்போ பட் பாஸ்ட் என்ன போஸ் என்ன, பட் போஸ். ஏன் போஸ் வர வேண்டாம், இதில் வந்து ஹி ஷுக் தி டிரைவர் நான் பார்த்து நாங்கள் ஷேக் ஷுக் ஷேக்கின். அப்போ ஷுக் வந்து இந்த பாஸ்ட் நடந்து முடிஞ்சு, அது வந்து குளிக்கலாம் நடந்த பாஸ்டில் இந்த கதை போகுது. நடந்த கதையைத்தான் ஷேர் பண்ணிடணும். ஹி ஷுக் தி டிரைவர் அண்ட் ஆஸ்ட் வை பட் டேஷ் ப்ரெக்கெட்டுக்கு வந்து பி த ப்ராப்ளம். பியை இங்கே பார்த்தீங்கன்னா பியில் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் இருக்கு ஆமிசா. பின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆமிசா. பாஸ்ட் ஃபார்ம் இருக்குது போஸ்பு, ஃபியூச்சர் ஃபார்ம்ஸ் இருக்குது வில் பி, பெர்ஃபெக்ட் ஃபார்ம் இஸ் கேவ் கேஸ் கேட் பீனண்டு. அப்போ இதில் வந்து நடந்து முடிஞ்ச நிகழ்வு இங்கே இதெல்லாம் போடணும் பாருங்க. ஹீ ஷுக் தி டிரைவர் அண்ட் ஆஸ் வை வாட் வாஸ் தி ப்ராப்ளம். வாஸ் இஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப். பி because the sentence in the past tense, the action of shaking and asking already happened in the past. ஏற்கனவே பாஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. So we choose the past form of the verb which is was the match the sentence. அப்போ வந்து இதில் வந்து was தான் இங்கே verb was. What was the problem? B form உண்ட பாஸ்ட் டென்ஸ் என்ன வாஸ். இது இட்டுண்டபடி இந்த இது ஒரு விஷயம் வந்து இத்தானே அதால் நாங்கள் என்ன போடுறோம், வாஸ் போடுறோம். அகுருன வாஸ். வாட் வாஸ் தி ப்ராப்ளம். சரி ஓகே. நோ ரெஸ்பான்ஸ் டேஷ் ப்ரெக்கெட்டுக்கு வந்து மேக் இருக்கு, மேக் பை த டிரைவர். ஒரு ரெஸ்பான்ஸும் காட்டலையா. அப்போ இது வந்து பாஸ்ட்லாம் ஏற்கனவே போய்கொண்டிருக்கு. அதால் வந்து என்ன போடுவோம், ஏற்கனவே பாஸ்ட்லாம் வாஸ் மேட் என்ன. இதில் வந்து நோ ரெஸ்பான்ஸ் டேஷ் மேக் பை த டிரைவரால் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் காட்டல. இதில் வந்து டிரைவரை நாங்கள் மெயின் பண்ணல, நாங்கள் மெயின் பண்ணுற ரெஸ்பான்ஸை தான் நாங்கள் மெயின் பண்ணுற சொல்ல வாரதை அவர் ரெஸ்பான்ஸ் காட்டல. அப்போ ஒரு அகரின பொருளத்தை நாங்கள் இங்கே மெயின் பண்ண ஒரு ஒப்ஜெக்ட் என்ன, அது ரிசீவ் பண்ண ஆக்ஷனை. இந்த நாங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ், டிரைவர் வந்து ரெஸ்பான்ஸ் ஒன்றும் காட்டல. அதால் வந்து பசிவ் தான் இங்கே பாவிக்கிறோம். வாஸ் மேட் பி ஃபார்ம் பசிவ் வாய்ஸ், பி ஃபார்ம் பாஸ்ட், பி இந்த பாஸ்ட் வந்து வாஸ். அப்போ வாஸ் மேட் பை த டிரைவரால் ஒரு ரெஸ்பான்ஸும் காட்டப்படவில்லை. ஓகே. மற்றது வந்து பை என்றபடியோ எல்லாருக்கும் தெரியும் பாசிவ் வாய்ஸாக இங்கே வரணும். அப்போ மேட். அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸ்லாம் வேறு இந்த சென்டென்ஸ். அப்போ வாஸ் மேட் பை த டிரைவர். ஓகே. வாஸ் மேட் பை த டிரைவரால் மற்ற ரெஸ்பான்ஸை தான் இங்கே மெயின் பண்ணுறோம். அதால் வந்து நாங்கள் பாசிவ் வாய்ஸ் இங்கே பாவிக்கிறோம். டிரைவரை மெயின் பண்ணால் நாங்கள் பாசிவ் பாவிக்க மாட்டோம், ரெஸ்பான்ஸை தான் இங்கே மெயின் பண்ணுறோம். டிரைவரால் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் காட்டப்படவில்லை. தி பஸ் வாஸ் கோயிங் ஃபாஸ்ட் அண்ட் நோபடி வாஸ் டிரைவிங் இட். நோபடி
நோபடி வாஸ் ட்ரைவிங் இட். நோபடி என்ற ஃப்ரேஸ் மாதிரி தான். ஒரு தரம் யாரும் யாரும் இங்கே ட்ரை பண்ணல. பஸ் வந்து தன் பாட்டில் போகுது. எல்லாரும் விழுந்துடாது என்ன லே டவுன் ஃபார்வர்ட். ஜெயந்தா ஹேட் டு ஸ்டாப் த பஸ். ஜெயந்தா வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு நிப்பந்தம் வந்து வந்துட்டு. கீப் புட் கிஸ் கேன்ஸ் ஆன் தி ஸ்டேரிங்கை வந்து கையை வச்சான். அண்ட் கிஸ் லெஃப்ட் ஃபுட் ஆன் தி பிரேக்கில் வந்து காலை வச்சான். ஹீ ட்ரோவ் தி பஸ். ட்ரோவ் பாஸ்ட் டென்ஸ். செலுத்தினார், அவன் செலுத்தினான். ட்ரோவ் தி பஸ் டு த லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஸ்ட்ரீட். வீதிൻ്റെ ரைட் ஹேண்டாக வேலை லெஃப்ட் ஹேண்ட் இடப்பக்கமாக செலுத்தினாராம். ஸ்லோலி ஹி ஸ்டாப் தி பஸ். ஸ்லோவாக அவர் ஸ்டாப் பண்ணாராம் பஸ். அண்ட் ஆம்புலன்ஸ் arrived பாஸ்ட் என்ன arrived பாஸ்ட் arrived. அண்ட் என்ன கேட்கணும் இந்த பாஸ்லாம் போய் கொண்டிருக்குது. சின்ன இது நடந்து முடிஞ்ச நிகழ்வு தானே. அப்போ எல்லாம் பாஸ்லாம் போயிருக்கு கொண்டிருக்கு. இடி வந்து சேருது. arrived இடி சேருது தானே. arrived and took the driver. took past took the driver and to the hospital எடுத்து கொண்டு போயினமா. all the passengers on the bus were okay. எல்லாரும் வந்து இன்ஜுரி ஒன்றும் ஆகாமல் எல்லாரும் ஓகே இருக்கணுமா. பிரசாந்த் இஸ் அ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பட் டே for 5 minutes. பிரசாந்த் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு டெவலப்பர் ஆஃபீஸர் தான். ஆனால் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பட் அ டே for 5 minutes he became a bus driver. ஒரு பஸ் டிரைவராக வந்து 5 நிமிஷத்துக்கு அவர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இல்லை பஸ் டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன். பஸ் டிரைவராக வந்து மாறி இருக்கார் ஒரு 5 நிமிஷம் வந்து. if he dash not take decision at the right time to stop the bus, many passengers would have been injured that day. அந்த கடைசி இதை நாங்கள் இப்போ பார்க்க வேணும். நான் இதோட விட்டுட்டோம். he became a bus driver. அப்போ கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு வந்து பஸ் டிரைவராக அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. என்ன if he dash not take his decision if he dash not take his decision at the right time to stop the bus, many passengers would have been injured that day. அப்போ இதில் வந்து என்ன சொல்லுப்பா டேஷை வந்து என்ன இது ஒரு என்னென்னு சொல்கிறான்னு அது இது ஒரு வந்து நீங்கள் பார்க்க வேணும். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து சொல்லுவீனா ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து, அதாவது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் உங்களை விளங்க வேணுமாடாப்பா. அந்த அந்த இப்போ ஒரு விஷயம் வந்து செய்யக்க வந்து ஒரு விஷயம் செஞ்சுட்டேன். நான் ஒரு எக்ஸாமுக்கு செஞ்சேன். நான் if he had not taken this decision தான் வரும். ஏனென்றால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் வரும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஏன் வருதுன்னா ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனால் வருது. இப்போ ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்னா அது வந்து பாஸ்டில் வந்து இப்போ நான் நிகழ்காலத்தில் சரியாக செஞ்சுருப்பேன். இப்போ நான் எக்ஸாமுக்கு நீ வடிவாக படிக்காட்டி நீ ஃபெயில் விட்டுருவாய். நீ வந்து மார்க்ஸ் வந்து உனக்கு குறைய வரும். எக்ஸாமில் நீ மார்க்ஸ் வந்து குறைய வரும் என்று சொல்லுவோம். ஆனால் நீ வடிவாக படித்து கொண்டு போவேன். எக்ஸாமில் நீ ஃபெயில் விட்டியானா உனக்கு மார்க்ஸ் கூட வரும். எக்ஸாம் வடிவாக படித்தா உனக்கு மார்க்ஸ் நல்லா வரும். அப்போ அந்த ஹைப்போதெட்டிக்கல் அதாவது வந்து நீ வடிவாக செஞ்சிருப்பாய், ஆனால் நெகட்டிவாக பார்க்குறது, நெகட்டிவாக அப்படி வந்தால் இன்னும் விளைவு வேறு ரெண்டு மாதிரி பார்க்குறது தான் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து சொல்லுவோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் செஞ்ச பார்த்தோம்னா உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இதே எடுப்போமே. இப்போ இந்த இதே எடுத்தா தி சென்டென்ஸ் யூஸ் தி தேர்ட் கண்டிஷனல் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லி B3. தி சென்டென்ஸ் யூஸ் தி தேர்ட் கண்டிஷனல் ஃபார்ம் விச் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஸ் ஃபாலோஸ். இஃப் கண்டிஷன் யூஸ் தி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள் if he had not taken his decision. இவர் வந்து had not taken என்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர். பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் சப்ஜெக்ட் plus had plus past participle of the verb. Positive I had finished my homework before dinner. அப்போ இது என்னண்டா பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு பாவிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு if he had not taken his decision, அவர் டிசிஷனை வந்து எடுக்காவிட்டால் மெயின் கோர்ஸ் அட் ரிசல்ட் யூஸ் would have been plus past participle. அப்போ எக்ஸாம்பிள் many passengers would have been injured that day. அப்போ பாஸ்ட் பாப்பா would have ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. என்ன அதோட விளைவு வந்து என்னென்று வருது. அதோட விளைவு வந்து கன பேசஞ்சர் வந்து அந்த பஸ்ஸை வந்து சரியாக ஸ்டாப் பண்ணாட்டி வந்து கன பேசஞ்சர் வந்து காயப்பட்டிருப்பினம்.
இன்ஜுரி த டே காயக்கான பேசஞ்சர் வந்து காயப்பட்டோம். ஆனால் அவர் வந்து சரியாக பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டார். அப்போ அது நடக்கலை. அவர் இப்படி வந்தால் இந்த மாதிரி பிள்ளை வரும். அதான் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அதுக்கு வந்து கட்டாயம் நாங்கள் பாஸ் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பாவிக்கிறோம். பாஸ் பர்ஃபெக்ட் இந்த ஸ்ட்ரக்சர். ஐ கேர் நோட் இஃப் ஹீ கேட் நாட் டேக்கன் ஹிஸ் டிசிஷன். அவர் டிசிஷனை வந்து சரியாக எடுக்காவிட்டால் மெனி பேசஞ்சர் வுட் ஹேவ் பீன் இன்ஜுரி தட் டே. அப்போ அதுக்கு வந்து பாஸ் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்ப்போம். இதுதான் அந்த ரூல்ஸ். ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்டா இப்போ எதிர்காலத்தில் அது வந்துச்சு. This structure talks about unreal or hypothetical situation in the past. அப்போ அன்ரியல் அந்த எதிர்பாராதது அது நடக்கல. ஆனால் நடந்த மேனா கற்பனை பண்ணுறோம். நடந்தால் என்ன விளைவு வரும், ரிசல்ட்ஸ் என்ன வரும், விளைவுகள் என்ன வரும் என்றதை பார்க்குறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரை போட்டுட்டு அங்கால வந்து புட்காபின் இன்ஜுரின்னு வருது. சரி, ஓகே. அப்போ இதுக்கு என்ன வரும்? இஃப் ஹி ஹேட் நாட் டேக்கன் ஹிஸ் டிசிஷன். என்ன இஃப் ஹி ஹேட் நாட் டேக்கன் ஹிஸ் டிசிஷன். இஃப் ஹி had not taken his decision. சரி, அதுதான் இதுக்கான விடையாக இருக்கு. had not taken பாஸ் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது ரூட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது. had not taken his decision at the right time to stop the bus. Many passengers would have been injured that day. 10 மார்க்ஸுக்கு வந்துருக்கு ஒரு பேப்பரில். ஏன்னா ஒரு ஃபீல்ட்பேக் சென்டர் பேப்பரில் வந்து வந்திருக்கு. ஃபீட்பேக் சென்டர் பேப்பரில்